ஸோ நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரோ எனக்கு ஏதாவது இஃப் ஐ ஹேவ் எனி டவுட்ஸ் நான் உங்கள கான்டாக்ட் பண்ணலாமா? இல்லன்னா ஒவ்வொரு தடவ கான்டாக்ட் பண்ணுறதுக்கும் ₹100 சார்ஜா? அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. அத நீங்க பார்த்துடுங்க. அவங்களோட பேர் வந்து நான் எதுவுமே மென்ஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களோட பிரைவசி வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால அந்த மெசேஜோட கன்டென்ட்ட மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். அவங்க பேர நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நான் இதுக்கு வந்து விளக்கம் குடுக்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ ஃபர்ஸ்ட் தடவ கன்சல்டன்ட் பண்ணும்போது ₹100 சார்ஜ் பண்றேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ₹100 சார்ஜ் கிடையாது. அதுக்கப்புறம் எப்போ சார்ஜ் பண்ணோம்னா, நீங்க இந்த டயபெட்டிஸ்லேருந்து கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகி வரும்போது, உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் எனக்கு லைஃப் வந்து நல்லா சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி, கம்ப்ளீட்டா டயபெட்டிஸ்லேருந்து வெளிய வரும்போது மட்டும் ₹100 சந்தோஷமா நீங்க எனக்கு அனுப்புனா போதுங்க. இதுதான் நம்மளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அதாவது ஃபர்ஸ்ட் கன்சல்டன்ட் வரும்போது ₹100, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டயபெட்டிஸ்லேருந்து வெளிய வரும்போது ஒரு ₹100 சந்தோஷமா அனுப்புறீங்க. இதுதான் நம்மளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஒவ்வொரு தடவ வந்து நம்ம சார்ஜ் வாங்குற மைண்ட் செட் கிடையாதுங்க. ஏன்னா, நம்ம வந்து இது ஒரு பிசினஸா எடுத்து பண்ணல. இது ஒரு சர்வீஸா எடுத்து பண்றேன். நம்ம ஓகேவா? 1. 2வது என்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 100% நீங்க திரும்பி வந்து பேசணும்னு அவசியம் இருக்காது. ஏன்னா, நான் வந்து 2டே விஷயம் தான் சொல்வேன். டயபெட்டிஸ்னா என்ன? அதிலிருந்து நம்ம எப்படி வெளிய வந்துரலாம்? இந்த 2 விஷயத்த நீங்க நல்லா உட்காந்து தனியா உட்காந்து யோசிச்சு பார்த்தாலே, இவ்வளோதான் விஷயமா அப்படின்னு தெரிஞ்சிரும். இவ்வளோதான் விஷயமா தெரிஞ்சிருச்சுன்னா, அப்போ அங்க வந்து என்னோட சர்வீஸ் வந்து தேவைப்படாது. ஸோ அதையும் தாண்டி ஒரு சிலவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, தைரியமா தாராளமா நீங்க வந்து எனக்கு காலோ, மெசேஜோ பண்ணுங்க. ஓகேவா? நான் வந்து கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் வந்து நான் குடுத்துட்டே இருப்பேன். அதுக்கு தான் இந்த கோர்ஸே நான் படிக்கிறேன். நியூட்ரிஷன் கோர்ஸே அதுக்கு தான் படிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதேமாரி இன்னொரு விஷயம் சொல்லிடுங்க. ஆ கோர்ட்டுக்கும் சரி, ஆ ஆஸ்பத்திரிக்கும் சரி நம்ம போகக்கூடாதுன்னு நினைப்போம். அதே மாரி தான் என்கிட்டயும் வந்து நீங்க அடிக்கடி பேசணும்னு நினைக்கக்கூடாது. எதுக்காகன்னா, நம்ம ஒரு ஹெல்த் இஷ்யூனால தான் நம்ம போய் பேசுறோம். அந்த ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா, நம்ம போய் பேசுறோம். அதே கான்செப்ட்ல தான் நானும் உங்களுக்கு சொல்றேங்க. நம்ம ஹெல்த் இஷ்யூ என்கிட்ட நீங்க பேசுனதுக்கப்புறம் கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி சொல்யூஷன் கிடைச்சுச்சுன்னா, மறுபடியும் வந்து கால் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இருக்காது. அப்படி சின்ன சின்ன கைட்லைன் தேவைப்படும்னா, கண்டிப்பா கால் பண்ணுங்க. கால் பண்ண வேண்டாம்னு சொல்லல. ஆனா நம்மளோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட்டிங்கில ஒரு ₹100, அப்புறம் வந்து டயபெட்டிஸ்லேருந்து வெளிய வந்ததுக்கப்புறம் சந்தோஷமா நீங்க ₹100 அனுப்புறதா இருந்தா அனுப்புங்க. இது அதுவும் கம்பல்சரி கிடையாது. இதுதான் என்னோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ங்க. இத நான் வந்து வீடியோல நான் சொல்லிட்டேன். ஸோ முடிஞ்ச அளவு நான் குடுக்குற அந்த கன்சல்டன்ட் குடுக்குற ஒரு 1/2 அன் ஹவரோ, 1 ஹவரோ நல்லா கவனிச்சு, நீங்க அத வந்து உங்க லைஃப் ஸ்டைல்ல வந்து மாத்த ஆரம்பிங்க. கண்டிப்பா டயபெட்டிஸ்லேருந்து ஈஸியா வெளிய வந்துடலாம். ஏன்னா, நான் அந்த அளவுக்கு கைட்லைனும், டிப்ஸும் வந்து நான் குடுக்குறேன். ஸோ அது ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்க லைஃப் ஸ்டைல் என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுட்டு, நீங்க உங்க ஃபுட் ஹேபிட் என்ன? உங்களுக்கு எதனால சுகர் வந்திருக்கு? அப்படின்ட்டு ஒரே விஷயத்துல வந்து நான் எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் கைட்லைன் குடுக்குறேன். அப்படிங்கும்போது, அதிலேயே உங்களுக்கு வந்து பாதி சொல்யூஷன் தெரிஞ்சிருங்க. ஸோ அதனால தான் நீங்க என்ட்ட மறுபடியும் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்றேன். மத்தபடி வேற எந்த காரணமும் கிடையாது. ஸோ இதே மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு வந்து நம்மள ஒரு ஃபாலோ பண்ணிடுங்க.